அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறுதி காலத்தில் தோன்ற இருந்த ஈசா இப்னு மரியம் என்றும் இமாம் மஹதி என்றும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்னாரை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இந்த மக்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியே சென்று விட்டார்களா? இவர்களுடைய கொள்கைகள் என்ன? ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்களுக்கு என்ன கொள்கையை போதித்தார்கள் என்பதை தற்போது நான் அன்னாருடைய ஒரு நூலிலிருந்து அதனுடைய மொழியாக்கத்தை உங்கள் முன்னிலையில் வாசித்து காட்ட நாடுகின்றேன். அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹு தாலாவை தவிர வணக்கத்திற்குரியவன் எவனுமே இல்லை என்றும், சையதுனா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய திருத்தூதரும் ஹாத்தமுல் அம்பியாவும் ஆவார்கள் என்றும் நாம் ஈமான் கொள்கின்றோம். மேலும் மலக்குமார்கள் உண்மை என்றும், மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது உண்மை என்றும், கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள் உண்மை என்றும், சுவர்க்கம் உண்மை என்றும், நரகம் உண்மை என்றும் நாம் ஈமான் கொள்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு திருக்குர்ஆனில் எவற்றையெல்லாம் குறிப்பிட்டுள்ளானோ, மேலும் எவற்றையெல்லாம் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்களோ, அவை யாவும் மேலே குறிப்பிட்டதை போன்றே உண்மை என்று நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம். மேலும் எவராவது ஒருவர் இந்த இஸ்லாமிய ஷரியத்திலிருந்து ஒரு கடுகளவேனும் குறைத்தாலோ அல்லது கூட்டினாலோ அல்லது கட்டாய கடமைகளை கைவிட்டுவிட்டு துன்மார்க்கத்திற்கான அடித்தளத்தை இட்டாலோ அவர் ஈமான் இல்லாதவரும் இஸ்லாத்திலிருந்து வெளியேறியவரும் ஆவார். அன்னார் தொடர்ந்து கூறுகின்றார்கள், மேலும் நாம் நமது ஜமாத்தினருக்கு போதிப்பது என்னவென்றால், அவர்கள் உளப்பூர்வமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த திரு கலிமாவின் மீது ஈமான் கொண்டு அதிலேயே மரணிக்க வேண்டும். மேலும் திருக்குர்ஆனிலிருந்து உண்மை என நிரூபணமாகும் எல்லா நபிமார்களின் மீதும் எல்லா வேத கிரந்தங்களின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அடுத்து அவர்கள் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் ஆகியவற்றையும், மேலும் அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிர்ணயித்து தந்துள்ள கடமைகளையும் கட்டாயமாக கருதி நிறைவேற்றி வருவதோடு, தடுக்கப்பட்ட யாவற்றையும் தடுக்கப்பட்டவை என்று கருதி அவற்றிலிருந்து விலகியிருந்து சரியான பொருளில் இஸ்லாத்தின்படி வழிநடக்க வேண்டும். சுருங்க கூறுவதென்றால், எந்தெந்த விடயங்களின் மீது சலஃபு சாலிஹீன்கள் முன் சென்ற நல்லடியார்கள் கொள்கை ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் உடன்பட்டிருந்தார்களோ, மேலும் எந்த கொள்கைகள் அஹ்லே சுன்னத்தின் ஏகமனதான கருத்தில் இஸ்லாம் என கொள்ளப்படுகின்றதோ அவை அனைத்தின் மீதும் நம்பிக்கை கொள்வது கடமையாகும். மேலும் இதுவே எங்களின் கொள்கையாகும் என்பதற்கு நாம் வானத்தையும் பூமியையும் சாட்சியாக கொள்கின்றோம். அன்னாருடைய கிரந்தத்தின் பெயர் ஐயாமுஸ் சுலா, ரூஹானி ஹதாயின், பாகம் 14, பக்கம் 323.